வெல்கம் டு கீதா சிசி சமையல். ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே நம்ம சாப்பிடக்கூடிய மலாய் கோஃப்தா வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு பெரிய சைஸை நல்லா மசிச்சாச்சு. பனீர் ஒரு 100 கிராம் இதையும் நல்லா மசிச்சுட்டு, கொத்தமல்லி இலை கொஞ்சம், இது கூடவே நறுக்கிய பச்சை மிளகாய் 1, இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். இது நல்லா பைண்டிங்கை கொடுக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் நல்லா எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா திருப்பி இந்த உருண்டையெல்லாம் மைதா மாவில் ஒரு தடவை எடுத்துட்டோன்னா நல்லா ரெடி ஆகிடும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 4-5 உருண்டையாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிக்கணும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டும் பொரித்து எடுத்துடலாம். இது சப்பாத்தி, நான், வெஜிடபிள் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 அதை சேர்த்துடலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டு, பூண்டு பல் 5-6 வதக்கிட்டு, தக்காளி சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 நல்லா வதக்கிட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மற்ற எல்லாமே டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு, முந்திரி பருப்பு ஒரு 12 to 15, நீங்கள் 20 கூட போடலாம், உங்களோட விருப்பம். முந்திரி பருப்பு நிறைய சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நமக்கு. நான் ஒரு 15 முந்திரி பருப்பு போல் சேர்க்குறேன். இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா உருகினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஒரே 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது லாஸ்ட்டு சேர்த்தோன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கடையிலே வாங்கலாம். நான் வீட்டில் பண்ணது தான் சேர்த்துருக்கேன். பின்னாடி இது ஒரு வீடியோவாக போடுறேன். வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி சேர்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போது நம்ம கோஃப்தா உருண்டையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் அடுக்கி வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த கிரேவியை ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இதை ஃபில் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மலாய் கோஃப்தா ரெடி. இதோட ஃப்ரெஷ் க்ரீமும் மல்லி இலையும் அலங்கரித்து நம்ம பரிமாறலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.